வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் செம்மணிக்கு விஜயம். அணையா விளக்கு போராட்ட களத்தில் ஏற்பட்ட பதற்றம், விரட்டப்பட்ட முக்கிய அரசியல்வாதிகள். போரை முடித்து வைத்துள்ளோம் என ஈரான் அறிவிப்பு, வெற்றியை கொண்டாடும் மக்கள். மத்திய கிழக்கு போரால் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆராய அரசாங்கத்தால் விசேட குழு ஒன்று நியமனம். வீண் அச்சம் வேண்டாம், எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி. காணொளி ஆதாரத்துடன் சிக்கிய மாணவர்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 22 பேருக்கு வகுப்பு தடை. ஈரான் வசமிருந்த 400 கிலோ யுரேனியம் எங்கே? அமெரிக்கா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். உள்நாட்டு செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் யாழ் செம்மணிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பெருமளவிலான மக்கள் அங்கு கூடியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் உணர்வெழுச்சியாக நடைபெற்றது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு போராட்டம் எனும் தொனிப்பொருளில் சர்வதேச நீதி கோரி கடந்த 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் இரவு பகலாக நடைபெற்று 3வது நாளான இன்று மிகவும் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய இன்று காலையில் அக வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்தும் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் மத தலைவர்கள், பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். இறுதி நாள் போராட்டமாக நடைபெறுகிற இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்தனர். இதனிடையே செம்மணியில் போராட்ட களத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஆகியோருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதே போன்று அப்பகுதிக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானமும் போராட்டக்காரர்களால் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருந்தார். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். இதன் போது ஐநா ஆணையாளர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. முன்னதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் இன்று திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டார். இதையடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நடவடிக்கையினை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம்,
சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வால்கர் டர்க் திருகோணமலை ஜூபிலி மண்டபத்திற்கு விஜயம் மேற்கொண்டு சிவில் செயற்பாட்டாளர்களை சந்தித்த நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஜூபிலி மண்டபத்தின் முன்பாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள், குடிமை பூர்வ அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது கவன ஈர்ப்பில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மகஜர்களையும் பெற்றுக்கொண்டார். நீதி கோரி எங்களுக்கு இந்த ஆணையாளர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் கையெழுத்து ஈரானிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக தெரிவித்து வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலால் திணிக்கப்பட்ட 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இன்று நமது மாபெரும் ஈரான் தேசத்தின் வீரமிக்க எதிர்ப்பிற்கு பிறகு அதன் உறுதியான நிலைப்பாடு வரலாற்றை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலின் ஆத்திரமூட்டும் செயல்களால் திணிக்கப்பட்ட இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்துள்ளது என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியான் தெரிவித்துள்ளார். கட்டாரில் அமெரிக்கா கொண்டிருக்கும் மிக பெரிய இராணுவ தளமான அல் உதைத் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களுக்குள் அதற்கு பதிலளிக்காமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீரென இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அத்தோடு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை என போர் நிறுத்தத்திற்கு பின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடந்து வந்தபோது ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரான் ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் தெரிவித்திருந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்தாக இது வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது மோசமடைந்துள்ள போர் சூழல் காரணமாக தொடர்ந்து வரும் காலங்களில் இலங்கை எதிர்கொள்வதற்கு நேரிட்டுள்ள சவால்கள் தொடர்பாக முன்கூட்டிய தயார் நிலை இருக்க வேண்டிய தேவை பற்றி அமைச்சரவை கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய மத்திய கிழக்கு போர் சூழல் தொடர்பாக ஆராய்ந்து தாக்கங்கள் ஏற்படக்கூடிய துறைகள், தாக்கத்தின் அளவு மற்றும் அது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் பற்றிய மீளாய்வு செய்து அமைச்சரவைக்கு சந்தர்ப்பத்திற்கேற்ப பொருத்தமான விதந்துரைகளை வழங்குவதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த உபகுழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஏற்புடைய அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய வெளி விவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யரத்ன, வர்த்தக வணிக, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வலுசக்தி அமைச்சர் குமார ஜயකොඩි ஆகியோர் இக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். අපි ආණ්ඩුවක් හැටියට මේ යුද මේ තත්ත්වය පිළිබඳ විටින් විට අපේ මතය ප්‍රකාශයට පත් කරලා තිබෙනවා. ඇත්තටම ඊශ්‍රායලය සහ ඉරානය අතර යුද ගැටුමට කලින් ගාසා තීරයේ ඇති වෙච්ච ප්‍රශ්නවලදීත් අපේ ස්ථාවරය අපි ප්‍රකාශයට පත් කළා. අපි මේ යුද ගැටුමට විරුද්ධයි. යුද්ධයක් ඇති නොවිය යුතුයි. යුද්ධයට පදනම් වෙන දීර්ඝකාලීන හෝ ක්ෂණික කාරණය මොකක් වුණත් යුද්ධයෙන් පීඩාවට පත් වෙන්නේ සාමාන්‍ය ජනතාව. යුද්ධයෙන් සේවාඩ පණ වෙන්නේ සාමාන්‍ය ජනතාවගේ. මේ යෑමේ සිටම සෞඛ්‍ය සැපයුම් හෝ ආහාර සැපයුම් හෝ සියල්ලකින් පීඩාවට පත් වෙන්නේ සාමාන්‍ය ජනතාව. ඒ නිසා මේ යුදමය ගැටුම් අපි කිසිසේත් අනුමත කරන්නේ නැහැ.
நாட்டினுள் எந்த ஒரு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருண தெரிவித்தார். එකකට අවශ්‍ය තෙල් අපි ඇනුම් කරලා තියෙන්නේ ඒ ඇනුම් සහතික වෙලා තියෙනවා. මේ රටේ කිසිම හේතුවක් නිසා තව මාස 2ක් යනකම් කිසිදු තෙල් හිඟයක් ඇති වෙන්නේ නැහැ. 92 පෙට්‍රල් ගත්තොතින් අපිට වැඩි හරියක් එන්නේ යුද්ධයේ තියෙන කලාපෙන් නෙවෙයි. අපිට එන්නේ මැලේසියාව, සිංගප්පූරුව, ඉන්දියාවේ සිකා වලින් එකම එකක් තිබුණා ඕමාන් වලින්. ඒකත් ඕමෝස් සමුද්‍ර සංධිය වසා දැම්මත් ඒකේ අපිට ගැටලුවක් වෙන්නේ නැහැ. අපි ඒකේ සප්ලයර්ත් එක්ක කතා කරලා ඒක සම්පූර්ණ තහවුරු කරන් තියෙනවා. மக்களுக்கு சொல்ல விரும்புவது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் முன்பதிவுகள் செய்துள்ளோம். அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பிரச்சனை என்னவென்றால் எரிபொருள் எந்த இடங்களிலிருந்து வருகிறது என்பதுதான். அதற்கு பிறகு போரின் தாக்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அத்துடன் தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களிடம் உள்ள அறிக்கைகளின்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்திலிருந்து அல்ல. அந்த எரிபொருள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவில் இருந்து வருகிறது. ஒரே ஒரு இறக்குமதி ஓமானிலிருந்து செய்யப்பட்டது. அதுவும் ஹோர்மஸ் நீரிணை மூடப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த விநியோகஸ்தர்களிடம் பேசி அதை முழுமையாக உறுதி செய்துள்ளோம். டீசல் விடயத்திலும் அப்படித்தான், எந்த சிக்கலும் இல்லை என தெரிவித்தார். ඩීසල් ගත්තත් සම්පූර්ණ එහෙමයි. යුදමය කලාපෙන් නෙවෙයි ෆිනිෂ් ප්‍රොඩක්ට් හැටියට. පෙට්‍රල් ඩීසල් හැටියට අපි ගෙන්නන තෙල් අපිට ලැබෙන්නේ. ඊගාවට තියෙන ගැටලුව තමයි සිනොපෙක්, IOC, RMPAC කියන සමාගම්. අපි ඒගොල්ලොත් එක්ක මේ අවස්ථාවේ සාකච්ඡා කරා. එයාලත් අපිට තහවුරු කරා කිසිදු ගැටලුවක් නැතුව ඉදිරි මාස 2 ඇතුළත ඒගොල්ලෝ ඇනවුම් කරපු තෙල් ලැබෙන බව. உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாடு என்ற ரீதியில் எமக்கும் இருக்கிறது. அந்த வகையில் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று மாலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்தார். ආර්ථික සමාජීය සංස්කෘතික අයිතීන් ආරක්ෂා කරන ප්‍රඥප්තිය, එවැගේම කාන්තා අයිතීන් සුරක්ෂා කිරීම, ළමා අයිතීන් සුරක්ෂා කිරීම, ආබාධිත ප්‍රජාවගේ අයිතීන් සුරක්ෂා කිරීම, එවැගේම විශේෂයෙන්ම ජනවාර්ගික වශයෙන් වෙනස් කොට සැලකීම, වැළැක්වීම, හිංසනෙන් බැහැරව ජීවත් වීමේ අවස්ථාව, එවැගේම පාරිසරික අයිතීන් මේ අනාදි වශයෙන් මුළු ලෝකම පිළිගත් මානව අයිතිවාසිකම් සමූහයක් සුරක්ෂා කිරීම ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක විශේෂිත වූ කාරණාවක් වෙනවා. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையுடன் எமது நாட்டில் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்கள் பரவலாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜனநாயக சமூகம் ஒன்றில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பிரகடனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாடு என்ற ரீதியில் எமக்கும் இருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இழப்பீட்டு அலுவலகம், தேசிய சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் போன்றன காணப்படுகின்றன. போர்க்காலத்தில் பிரகடனங்கள் ஊடாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தில் தீர்க்கமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றங்களுக்காக நாம் எப்போதும் முன்னிற்போம். அதே போன்று நிகழ்நிலை காப்பு சட்டம் ஊடாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம்,
மற்றும் சமூக வலைதள பாவனையாளர்களின் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடும் என பலரும் நம்புகின்றனர். எனவே இந்த சட்டத்திலும் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான 4வது தூண் சுதந்திரமான ஊடகமாகும். இந்த ஊடக சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளை போன்றே மக்களின் பொருளாதார உரிமைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை, பணவீக்கம் என்பவற்றோடு வருமானமும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மக்கள் வாழ்வதற்கான உரிமை படிப்படியாக பலவீனமடைந்து வருகிறது. மக்களின் சகல உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் அரசியல் அமைப்பில் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதனையே ஐநா மனித உரிமை ஆணையாளரிடமும் வலியுறுத்தி இருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். අපේ රටේ ජනතාවගේ ජීවත්වීමේ මානව අයිතිය තද බල ලෙස උල්ලංඝනය වෙලා තිබෙනවා. ඒ නිසා පැහැදිලිවම මානව අයිතීන් ගැන කතා කරනවා. දේශපාලන අයිතීන්, සිවිල් අයිතිවාසිකම් අපි සුරක්ෂා කරන්න. ඒව රැක ගන්නට. ඒක ගැන විවාදයක්. නමුත් ඊට අමතරව ජනතාවගේ ජීවත්වීමේ අයිතිය වෙනුවෙන් අපි තද බල ලෙස පෙනී සිටිනවා. අපි විශ්වාස කරන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ පැහැදිලි වෙනසක් සිදු වෙන්නට. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிப்பதற்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பகிடிவதை செய்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். புதிய மாணவ குழுவிற்கு கொடூரமாக பகிடிவதை செய்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டது. இந்த விடயம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 3ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு பொறியியல் பீடங்களைச் சேர்ந்த 22 மாணவர்களுக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பகிடிவதை செய்த சம்பவம் குறித்து போலீசாரும் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பகிடிவதை உள்ளிட்ட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவவால் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் ஆலோசனைப்படி இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவும் பகிடிவதையை முற்றாக ஒழிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளதால் பகிடிவதை மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகளால், நிர்வாகம் அல்லது வேறு தரப்பினரால் ஏற்படும் அனைத்து வகையான துன்புறுத்தல்களுடன் அந்த தரப்பினரால் விரிவுரையாளர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்களை நிறுத்துவதும் இந்த செயலணியின் நோக்கமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் வசம் இருந்த 10 அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய 400 கிலோ யுரேனியத்திற்கு என்ன நடந்தது என தெரியவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் தெரிவித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஈரான் சேமித்து வைத்து இருந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே போனது என தெரியவில்லை. அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்து இருக்கும் அல்லது அழிந்திருக்கும். ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை அழிப்பதே தாக்குதலின் நோக்கம். மற்ற நிலையங்களுக்கும் சேதம் ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டோம். தாக்குதலில் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்திற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் என நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் யுரேனியத்தை பாதுகாப்பான இடங்களுக்கு ஈரான் மாற்றியிருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் ஃபோர்டோ அணுசக்தி நிலையங்கள் முன்பு 16 பாரவூர்திகள் வரிசையில் நின்றமை செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம் மூலம் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்தில் அந்த பாரவூர்திகள் காணப்படவில்லை. அதில் என்ன கொண்டு செல்லப்பட்டது என தெரியவில்லை என அமெரிக்க நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை ஈரான்
தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் அதை அழிப்போம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்புக்கு பின்னர் நெதன்யாகு வழங்கியுள்ள முதல் நேர்காணலில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் போது அவர், நாங்கள் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றோம். இந்த வெற்றி தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும். நாங்கள் ஒரு சிங்கம் போல எழுந்தோம். எங்கள் கர்ஜனை டெஹரானை உலுக்கியது. இந்த போர் உலகின் அனைத்து படைகளிலும் பேசப்படும். அராக், நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹானில் உள்ள முக்கியமான வசதிகளை நாங்கள் அளித்தோம். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் அதையும் அழிப்போம். கடத்தப்பட்ட வீரர்களை திருப்பி அனுப்பி ஹமாஸை அழிப்பதன் மூலம் ஈரானிய தீய அச்சுறுத்தலுக்கு எதிரான பணியை நாம் முடிக்க வேண்டும். ஈரானிய அதிகாரிகளும் போரில் வெற்றியை கோரியுள்ளனர். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை அகற்றுதல் என்ற தங்கள் இலக்குகளை அடையாமல் போர் நிறுத்தத்தை கோரின என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தத்திற்கு வரவேற்பு தெரிவிப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பது இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது எனவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சியரிகை லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டிடமும் கட்டார் ஈரான் நாட்டிடமும் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் போர் நிறுத்தத்திற்கு பிறகும் தாக்குதல்கள் நடந்துள்ளன. அதனால் இந்த மோதல்கள் இப்போது முடிவுக்கு வருவது சாத்தியமானது அல்ல. எந்த இறுதி முடிவுகளையும் இப்போது கூற முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு ரஷ்யா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நேற்று முன்தினம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்து பேசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.